ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் எபேசியர் 1வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து கடைசி வரையிலும் நாம் தியானிக்கலாம். கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் என்கிற செய்தியை நேற்றைய தினத்தில் கற்றுக்கொண்டோம். உன்னதங்களிலே, அதாவது உன்னதம் சார்ந்த ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களை குறித்து இங்கே பவுல் அப்போஸ்தலன் முதல் அதிகாரத்தில் அவர் கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். இங்கே கிருபையின் கூம்பு வடிவ ஒரு கோபுரத்தை முதலிலே பவுல் அப்போஸ்தலன் எபேசு சபைக்கு காட்டி கொடுக்கிறார். என்ன ஆசீர்வாதம் என்று பார்க்கிறோம், ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்று பார்க்கிறோம், ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதம் என்று பார்க்கிறோம், உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதம் என்று பார்க்கிறோம், கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதம். ஒரு கூம்பு வடிவமான ஒரு கிருபையினுடைய கோபுரத்தை அவர்களுக்கு காட்டி கொடுக்கிறார். பழைய ஏற்பாட்டில் உண்மை உள்ளவனாக கீழ்ப்படிந்து வாழ்ந்தவர்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன, யூதனுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் என்னன்னு சொல்லி உபாகமம் 28வது அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து 8வது வசனம் வரையிலும் நாம் பார்த்தோம் என்றால், அந்த வசனங்களில் உள்ள சுருக்கம் என்ன, அவர்களுக்கு ஒரு தீர்க்காயுசு வழங்கப்படுகிறது, நீண்ட வாழ்க்கை அவர்களுக்கு வாக்குத்தத்தமாக கொடுக்கப்படுகிறது, ஒரு பெரிய குடும்பம் அந்த கீழ்ப்படிந்து உண்மை உள்ளவர்களாய் வாழ்கிற யூதர்களுக்கு கிடைக்கிறது, செழிப்புமிக்க விளைச்சல், அவர்கள் கையிட்டு விதைக்கிற எல்லா விளைச்சல்கள்லேயும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் மற்றும் பகைஞரிடமிருந்து ஒரு பெரிய பாதுகாப்பு அவர்களுக்கு கிடைக்கிறது. இதை தாண்டி ஒரு சில ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை அவர்கள் அனுபவித்தது உண்மைத்தான். ஆனாலும் இன்றைக்கு விசுவாசிகள் அனுபவிக்கிற ஆசீர்வாதங்கள் முற்காலத்தில் அவர்களால் அறியப்படாதவைகளாக இருந்தன. இதனை இந்த அதிகாரத்திலே பவுல் அப்போஸ்தலன் நமக்கு எடுத்து வைத்திருக்கிறதை பார்க்க முடியும். நம்முடைய ஆசீர்வாதங்கள் உன்னதங்களிலே உள்ளவை. உலகத்தில் உள்ள சடப்பொருள்களான ஆசீர்வாதங்களுக்கு பதிலாக அவை உன்னதங்களிலே உள்ள ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களாக நமக்கு வாக்களிக்கப்பட்டுள்ளன. அவைகளை நாம் அனுபவிப்பதற்கு நம்முடைய நடைமுறை வாழ்க்கையிலே நமக்கென்று கிறிஸ்துவுக்குள் ஏற்படுத்தி வைத்திருக்கிற அந்த 100க்கு 100 பரிபூர்ண வாழ்க்கையை நோக்கி, அந்த வெளிச்சத்தை நோக்கி நாம் கடந்து ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவுக்குள்ளாக வளர்கிறதற்கும் மறுரூபம் அடைகிறதற்கும் நாம் ஒப்பு கொடுத்தோம் என்று சொன்னால், இந்த ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களையும் நாம் உண்மையாக பெற்று அனுபவிக்க முடியும். உன்னதங்களிலே என்ற சொல்லை இங்கே 5 முறை எபேசியரிலே பவுல் அப்போஸ்தலன் பயன்படுத்தி இருக்கிறார். உன்னதங்களிலே என்று சொன்னால் உன்னதம் சார்ந்த என்கிற காரியம். முதலிலே இந்த 1வது அதிகாரம் 3ஆம் வசனத்தின் பின்பகுதியில் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் அவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்லுகிற காரியத்திலிருந்து சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களின் பிறப்பிடமாக உன்னதங்கள் காணப்படுகின்றன என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. எபேசியர் 1:21 அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பார்சத்தில் உட்காரும்படி செய்து, அதாவது கிறிஸ்து தற்பொழுது அரியணையில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு காட்சியை நமக்கும் எபேசு சபைக்கும் பவுல் காட்டி கொடுக்கிறார். அதனைத் தொடர்ந்து எபேசியர் 2:7 நாம் கிறிஸ்துவுக்குள் தற்பொழுது அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அரியணை காட்சி, அதாவது கிறிஸ்துவுக்குள் விசுவாசித்து ஒரு மனிதன் கிறிஸ்துவை தரித்து கொண்டவனாக இருந்தான் என்று சொன்னால், அவன் தேவனுடைய பார்வையில் கிறிஸ்து இயேசுவுக்குள் தம்மை அவரோடே கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடே கூட உட்காரவும் செய்தார். இன்றைக்கு நம்முடைய அந்த தகுதியான நிலைமை, கிறிஸ்துவுக்குள் நம்முடைய நிலைமை உன்னதத்தில் நாமும் அவரோடு கூட உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம். அதனை நோக்கித்தான் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்முடைய பரிசுத்த வாழ்க்கையை காத்து கொண்டு ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி அடைந்து மகிமையின் மேல் மகிமை, கிருபையின் மேல் கிருபை, பரிசுத்தத்தின் மேலே பரிசுத்தம் அடைந்து அந்த பரிபூரணத்தை நோக்கி கடந்து செல்லுகிறவர்களாக காணப்படுகிறோம். அதனைத் தொடர்ந்து சபையில் தேவனுடைய ஞானம் வெளிப்படுத்தப்பட்டிருப்பதை தேவதூதர்கள் இருந்து காண்கிற இடமாக உன்னதத்தை இங்கே பவுல் அப்போஸ்தலன் குறிப்பிடுகிறார். எபேசியர் 3:10 உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் இது தேவதூதர்களை குறிக்கக்கூடியது. அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாக இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக தேவனுடைய அனந்த ஞானம் சபையின் மூலமாக இப்பொழுது தேவதூதர்களுக்கு தெரியப்படுத்தப்படுகிறது. அவர்கள் உன்னதங்களிலே வாசம் பண்ணுகிறார்கள் என்கிற காரியத்தை சொல்லுகிறார். எபேசியர் 6:12 தற்பொழுது நமக்கு எதிராக பொல்லாத ஆவிகளோடு கூட போராடுகிற போராட்டம் காணப்படுகிறதே, அவைகளை நாம் எதிர்த்து நிற்க தேவையான ஆற்றலின் பிறப்பிடமாக
உன்னதம் பயன்படுத்தப்படுகிறது. உன்னதங்களின் பிறப்பிட உன்னதங்களின் இடத்திலே தான் நமக்கு தேவையான ஆற்றல்கள் கிடைக்கிறது. வான மண்டலங்கள் என்று இவைகள் தமிழிலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இந்த பகுதிகள் யாவற்றையும் நாம் ஒன்று சேர்த்து காண்கின்ற பொழுது உன்னதங்கள் என்று சொல்லுகிற அந்த சொல்லினுடைய ஆவிக்குரிய திட்டவட்டமான பொருள்கள் நமக்கு கிடைக்கிறது. அங்கே உன்னதங்களில் தான் சகலவித ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தின் பிறப்பிடம் இருக்குது. அங்கே தான் கிறிஸ்து உட்கார வைக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு அருகில் நம்ம உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம். அங்கே உன்னதங்களில் தான் துரைத்தனங்கள், அதிகாரங்கள், அதாவது தேவதூதர்கள் இருந்து சபையில் வெளிப்படுத்தப்படுகின்ற அனந்த ஞானத்தை கவனிக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். அங்கே பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு கூட வெற்றி பெறுகிறதற்கு உன்னதங்களிலிருந்து நமக்கு ஆற்றல்கள் வழங்கப்படுகிறது என்கிறதை நாம் தெளிவாக இந்த வசனங்களின் மூலமாய் கற்றுக்கொள்ளுகிறோம். அதனைத் தொடர்ந்து 4வது வசனத்தில் தான் அவர் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் எவைகள் என்று குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். முதலிலே அவர் நம்மை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி 4வது வசனத்தில் சொல்கிறார். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே நம்மை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே என்று பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார். நாம் விண்ணகம் சேரும் வரை இந்த நோக்கமானது முழுமையாக நிறைவடையாது. ஏனென்று சொன்னால் இது நம்முடைய தகுதி நிலைமை, கிறிஸ்துவுக்குள் நம்முடைய தகுதி நிலைமை. நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் நம்ம இப்படிப்பட்ட பரிசுத்தம் உள்ளவர்களாகவோ குற்றமில்லாதவர்களாகவோ இல்லை, அதை நோக்கி நாம் நடைபோட்டு கொண்டிருக்கிறோம். 1 யோவான் 3:2 பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். இப்பொழுது விசுவாசித்ததினால தேவனுடைய பிள்ளைகள், நடைமுறை வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். ஆனால் தகுதி வாழ்க்கையானது வித்தியாசமானது. அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிற காரியத்தை உலக தோற்றத்திற்கு முன்னமே பரிசுத்தம் உள்ளவர்கள் குற்றமில்லாதவர்களாய் அவர் தெரிந்து கொண்டார் என்று சொல்லுகிற அந்த ஆண்டவருடைய நம்பிக்கைக்கு பாத்திரவான்களாக ஒவ்வொரு நாளும் நாம் மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபப்படுகிற ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்கிறோம். ஆனால் நாம் இங்கு இருக்கும் காலத்திலேயே இந்த நடைமுறை வளர்ச்சியானது தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். இது நம்மை குறித்த தேவனினுடைய இறுதியான ஒரு நோக்கமாக காணப்படுகிறது. அதாவது இன்றைக்கு நிறைய பேர் சொல்கிறாங்க, ஆண்டவர் யார் யாரை தெரிந்து கொண்டாரோ அவர்களைத்தான் ரட்சித்திருக்கிறார் என்று சொல்லி அநேக குளறுபடியான கருத்து வேறுபாடுகள் நிலவுகின்றன. முதலாவது, ரட்சிப்புக்கு என்று தான் மனிதர்களை தேவன் தெரிந்து கொண்டார் என்று 2 தெசலோனிக்கர் 2வது அதிகாரம் 13ஆம் வசனத்திலே பவுல் எழுதுகிறார். கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதினாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதினாலும் ரட்சிப்படையும்படிக்கு ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடியினாலே என்று நாங்கள் உங்களை குறித்து எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரிக்க கடனாளிகளாக இருக்கிறோம். தெரிந்து கொள்ளுதலே எதற்காக என்று சொன்னால், கர்த்தருக்கு பிரியமான சகோதரர் என்று சொல்லி ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதினாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதினாலும் ரட்சிக்கப்படும்படிக்கு அவர் ரட்சிக்கப்படும்படிக்காக தான் தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லுகிறார். 1 பேதுரு 1:2 விசுவாசிகள் பிதாவாகிய தேவனுடைய முன் அறிவின்படியே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று அழைக்கப்பட்டுள்ளார்கள் என்று பேதுரு எழுதுகிறார். யாரெல்லாம் நற்செய்தியை கேட்டு விசுவாசிகளாய் இருக்கிறார்களோ அவர்கள் யாவரும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஆவார்கள் என்று 1 தெசலோனிக்கர் 1வது அதிகாரம் 4-7 வரை பவுல் அங்கே எழுதுகிறார். அப்போ இதிலிருந்து இந்த வசனங்கள்லேருந்து என்ன தெரிந்து கொள்ளுகிறோம்? அழிவுக்கென்று யாரையும் தேவன் தெரிந்து கொள்ளவில்லை. 2வது, இந்த தெரிந்தெடுப்பில் மனிதர்களுடைய நோக்கம் பாதி காரியங்களை நிறைவேற்றக்கூடியதாக இருக்கிறது. யோவான் 3:16, யோவான் 3:36, 5:24 மற்றும் ரோமர் 10:9 மற்றும் 13வது வசனங்களிலே தன்னுடைய பாவங்களுக்காக மனம் வருந்தி இயேசுவின் மேல் விசுவாசம் வைக்கும் பொழுது ரட்சிப்படைய முடியும். இதனுடைய காரியத்தின் நிமித்தமாக நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக மாறுகிறோம். இழந்து போகிறது தேவனுடைய காரியமல்ல, இழந்து போகிறதை தெரிந்து கொள்கிறது நம்முடைய கரத்தில் தான் இருக்கிறது. ஆகவே நாம் சரியாக தெரிந்து கொண்டோம் என்று சொன்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக ஆண்டவருக்குள்ளாக இருக்க முடியும். இது முதல் ஆவிக்குரிய ஆசீர்வாதமாக இருக்கிறது. 2வது காரியத்தை பவுல் அப்போஸ்தலன் சொல்லும் பொழுது சொல்லுகிறார். யோவான் 6ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தில் பிதாவானவர்
எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொல்லுகிறார். இவ்வசனத்தினுடைய முதல் பகுதியில் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. பிந்தின பகுதியிலே எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படுகிறதற்கான ஒரு வாக்கு தத்தமானது அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து எபேசியர் 1வது அதிகாரம் 5-6 வசனத்தினுடைய பின்பகுதியிலே சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். தமது குடும்பத்திலே புத்திரராக சுபிகரித்து கொள்ளுதல், அதாவது தத்தெடுத்து கொள்ளுகின்ற ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதம் கிடைக்கிறது. ஒரு மகனுக்குரிய அனைத்து சலுகைகளையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசீர்வாதங்களை 5வது 6வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து 7வது வசனத்தில் கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு என்கிற உன்னதத்தின் ஆசீர்வாதம் கிடைக்கிறது, மீட்பு என்கிற ஆசீர்வாதம் கிடைக்கிறது. அதனைத் தொடர்ந்து கீழே சொல்லப்படுகிற காரியம் என்ன என்று சொன்னால், சுதந்திரராக நாம் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்படுகிறோம். சுதந்திரராகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம் என்று சொல்லி நித்திய வாழ்க்கைக்கான சுதந்திரராக வசனம் 12 நாம் அங்கே ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்படுகிறோம். நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அந்த சுதந்திரத்திற்கு நமக்கு ஒரு முத்திரை கொடுக்கப்பட்டு அவர் வாக்களிக்கப்படுகிறது. நீங்கள் சொந்தமானவர்கள், மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்று சொல்லி ஆவியானவரை நமக்கு முன்தொகையாக அட்வான்ஸாக ஆண்டவர் நம்முடைய சரீரங்களிலே கொடுத்திருக்கிறார். இவைகள் தான் நமக்கென்று கொடுக்கப்பட்ட உன்னதங்களில் உள்ள ஆவிக்குரிய சகலவிதமான ஆசீர்வாதங்கள். இந்த ஆசீர்வாதங்களை நாம் கிறிஸ்துவை விசுவாசித்தால் பெற்றுக்கொண்டு இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெறுகிறவர்களாக கடைசி நாட்களிலே நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டு சுதந்திரவாளிகளாக வாழ முடியும். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருள்வாராக. ஆமென்.